Hello everyone, welcome to ICLAS IAS Academy. நம்ம இந்த வீடியோவில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற டாபிக் உடைய கண்டினியூஷன் தான். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் இந்த டாபிக் பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது ஆப்வியஸ்லி ஒரு பார்ட் 2 தான், அதோடைய கண்டினியூஷன் தான். ஸோ அப்போது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பேசியிருப்போம் இல்லைங்களா? ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவுடைய இதுதான் இந்தியா அப்படின்னா இந்தியாவுடைய நார்த் வெஸ்ட்டில் இந்த நார்த் வெஸ்ட் பகுதிகளில் மற்றும் பாகிஸ்தான், இப்போ ப்ரெசன்ட் டே பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானுடைய சில பகுதிகளிலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ப்ரெட் ஆகியிருந்த ஒரு நாகரிகம் தான். ஸோ இப்போ ப்ரெசன்ட் டே பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரிவர் போயிட்டு இருக்கும். அந்த ரிவருக்கு என்ன பேருனா இண்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ எக்ஸாக்ட்லி வி see here இல்லைங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இண்டஸ் அப்படிங்கிற ஒரு நதி போயிட்டு இருக்கு. பிரசன்ட் டே பாகிஸ்தான்ல போயிட்டு இருக்கும். இந்த நதியுடைய கிளை நதிகள் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜீலம், சீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். இது அஞ்சுமே பார்த்தீங்கன்னா இண்டஸ் உடைய ட்ரிபியூட்டரிஸ், கிளை நதிகள் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ இந்தியாவுடைய நார்த் வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு இந்த நதிக்கரைகள்ல இந்த இண்டஸ் மற்றும் அதனுடைய கிளை நதிகளுடைய நதிக்கரைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபேஸ்ல வாழ்ந்த மக்கள் ஒரு நாகரிகமான வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ஒரு சிவிலைஸ்டான ஒரு லைஃபை பாத்தீங்கன்னா லீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ அங்க வாழ்ந்த மக்களை பத்தி படிக்கிறது தான் ஆப்வியஸ்லி என்னது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹரப்பா அப்படிங்கிற ஒரு சிட்டி பத்தி பார்த்திருப்போம். 1921ல வந்துட்டு சர் ஜான் மார்ஷல் வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னும், 1922ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிந்து நதிக்கரையில மொகஞ்சதாரோ அப்படிங்கிற ஒரு சிட்டியை பத்தி எல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்தரா இன்னும் முக்கியமான சிட்டிஸ் என்னென்ன இருக்கு, அது போக இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எப்படி வந்துட்டு ஆரிஜின் ஆச்சு, எப்படி அதோடைய தோற்றம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பத்தியும் படிக்க போறோம். சரிங்களா? ஸோ அப்போ இது ஆப்வியஸ்லி இந்த நாகரிகம் வேற என்ன பேர்ல அழைக்கப்படுது மேம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டறிந்த நகரம்னா என்னதுங்க? ஹரப்பா இல்லைங்களா? அப்ப அதனால இதுக்கு வேற என்ன பேர் உண்டு? ஹரப்பன் சிவிலைசேஷன், ஹரப்பன் நாகரிகம் அப்படின்னும் பெயர் உண்டு. ஸோ 2வது பார்த்தீங்கன்னா, இங்க வாழ்ந்த மக்கள் பெரும்பாலும் பயன்படுத்திய மெட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரான்ஸ் பயன்படுத்தினாங்க, வெண்கலம் பயன்படுத்தினாங்க, காப்பர் பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ காப்பர்ல இருந்து தான் என்ன கிடைச்சிருக்கும்? பிரான்ஸ் கிடைச்சிருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா வெண்கல காலம், உலோக காலம் அப்படின்லாம் கூட பெயர் இருக்குன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அது போக பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எ அர்பன் சிவிலைசேஷன். ஏன் மேம் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இங்க வாழ்ந்த மக்கள் எந்த மாதிரியான லைஃப்ப லீட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்லி அர்பன் லைஃப்ப தான் வந்து வாழ்ந்திருப்பாங்க. அதாவது ஒரு நகர வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பாங்க. ஸோ அப்போ கிராமம் அப்படின்னா, அங்க எனக்கு பிரைமரி ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அக்ரிகல்ச்சர், கேட்டில் ரியரிங், கால்நடை மேய்த்தல் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு ஆக்குபேஷனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ ட்ரேடிங் பண்றது, கைவினைப் பொருட்கள் செய்யறது, இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு வச்சிருக்கிறது, இதெல்லாம் தான் இவங்களுடைய முக்கியமான ஒரு ஆக்குபேஷன்ஸ். ஸோ அப்போ ஒரு அர்பன் லைஃப்பை தான் வந்துட்டு ஒரு நகர வாழ்க்கையை வாழ்ந்ததுனால இதுதான் இந்தியாவின் முதல் நகரமயமாதல் அப்படின்னும், இதுதான் இதுக்கு பார்த்துக்கிட்டு நகர நாகரிகம், அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு கூட பெயர் இருக்குன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு there is a four phase of civilization. இந்த நாகரிகத்தை பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 படிநிலைகளாக பிரிக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரீ ஹரப்பன் ஃபேஸ், 2வது ஏர்லி ஹரப்பன் ஃபேஸ், அந்த தேர்ட் ஒன் மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ் அண்ட் லேட்டர் ஹரப்பன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரீ ஹரப்பன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பேர்லேயே இருக்கு. ஹரப்பன் நாகரிகம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு காலகட்டம் இல்லைங்களா? ஸோ அதான் வந்துட்டு ப்ரீ ஹரப்பன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏர்லி ஹரப்பன், ஆப்வியஸ்லி தேர்ட் ஒன் மெச்சூர் ஹரப்பன் அண்ட் லேட்டர் ஹரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ப்ரீ ஹரப்பன் அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் எனக்கு இன்னும் என்ன எமர்ஜ் ஆகவே இல்லை, ஹரப்ப நாகரிகம் எனக்கு எமர்ஜ் ஆகவே இல்லை. ஹரப்ப நாகரிகம் உருவாகுவதற்கு முன்னாடி இருந்த ஒரு காலகட்டம் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹரப்பன் ஃபேஸ். அப்ப ஹரப்ப நாகரிகம் உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன மேம் இருந்துச்சு, அங்க வாழ்ந்த மனிதர்கள்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வாழ்ந்த மனிதர்கள்லாம் எனக்கு வந்துட்டு ஸ்டோன் ஏஜ் பீப்புள், அதாவது கற்கால மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம் இல்லைங்களா? நாம என்ன பண்றோம், இப்பதான் பேசணும். ஹரப்ப மக்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெட்டல்ஸை வந்துட்டு பயன்படுத்தினாங்க, செம்பை பயன்படுத்தினாங்க, வெண்கலத்தை பயன்படுத்தினாங்கன்னு படிக்கிறோம். ஆனா அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உலோகங்களுடைய பயன்பாடு, மெட்டல்ஸ் உடைய ஒரு அப்ளிகேஷன் அவங்களுக்கு தெரியல. அவங்க பார்த்தீங்கன்னா கற்களை தான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு என்ன பேரு, கற்கால மனிதர்கள், ஸ்டோன் ஏஜ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இந்த கற்காலத்தையே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க எந்த மாதிரியான கற்கள்
கற்களை வந்துட்டு பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத வச்சு, அதாவது பெரிய பெரிய கல்லை பயன்படுத்தினாங்களா, இல்ல அதை எது வந்துட்டு குட்டி குட்டியா உடைச்சு பயன்படுத்தினாங்களா, இல்ல அந்த கல்லை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துட்டு மோல்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஷேப்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க இல்லையா. ஸோ வாட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன் தே ஆர் யூஸ்டு, எந்த மாதிரியான கற்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறத வச்சு இந்த கற்காலத்தையே பார்த்தீங்கன்னா ஃபர்தரா பிரிப்பாங்க. அதாவது பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஓல்டு ஸ்டோன் ஏஜ், மிடில் ஸ்டோன் ஏஜ் அண்ட் நியூ ஸ்டோன் ஏஜ். அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேலியோலித்திக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேலியோலித்திக், மீசோலித்திக் அண்ட் நியோலித்திக். ஸோ லித்திக்னா ஒன்றும் இல்லைங்க, ஸ்டோன் சொல்லிட்டு அர்த்தம். பேலியோனா ஓல்டு அப்படின்னா பழைய கற்காலம், மீசோனா நடுவில், லித்திக்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு கல், அதே மாதிரி நியோனா புதுசு, லித்திக்னா பார்த்தீங்கன்னா கல். மேம் இதையாம நம்ம பேசாம ஐவிசிக்கு வந்துட்டோம்னா நமக்கு சிலபஸ்ல எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுறாங்கன்னா ஐவிசில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டோனேஜை பத்தி நம்ம அவ்வளோ டெப்த் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நியோலித்திக் ஃபேஸை பத்தி மட்டும் ஒரு இடத்துல பேசுவோம். அதுக்காக ஐ எம் எக்ஸ்பிளைனிங் தீஸ் ஆல். ஓகே. ஸோ நம்ம இதை 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 வந்துட்டு நம்ம ரொம்ப டெப்தா உள்ள போக போறது கிடையாது. அப்ப ஹரப்பாவுடைய அந்த ஆரிஜினை பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 ஃபேஸா பிரிக்கிறாங்க. ப்ரீ ஹரப்பன், ஏர்லி ஹரப்பன், மெச்சு ஹரப்பன், லேட்டர் ஹரப்பன். அதுல ப்ரீ ஹரப்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹரப்ப நாகரிகம் உருவாகுவதற்கு முன்னாடி இருந்த ஒரு காலகட்டம். முன்னாடி யார் மேம் வாழ்ந்தாங்கன்னா, முன்னாடி கற்கால மனிதர்கள் வாழ்ந்தாங்க. அந்த காலகட்டத்தை நான் 3 காலகட்டமா பிரிக்கிறேன். அப்ப பார்த்தீங்கன்னா கடைசி காலகட்டம் ஆப்வியஸ்லி என்னதான், புதிய கற்காலம் தான். அப்ப இந்த புதிய கற்காலம் முடிஞ்சுதான் அடுத்து எனக்கு யார் உருவாயிருப்பா, ஐவிசி நாகரிகம் எனக்கு உருவாயிருக்கும் இல்லைங்களா, ஆப்வியஸா. அப்போ இந்த ஹரப்பாவிற்கு முந்தைய காலம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா விச் இஸ் நத்திங் பட் என்னதான், இந்த புதிய கற்காலம் தான், இந்த நியோலித்திக் காலகட்டம் தான் அப்படிங்கிறாங்க. ஏன் மேம்னா ஹரப்ப மக்கள் தான் ஒரு நாகரிகமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஸோ பெரிய அளவுல எக்ஸ்டென்சிவா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்த தானியங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க பயன்பாட்டிற்கு போக ட்ரேடிங் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க இல்லைங்களா. ஸோ ஒரு ஒரு டீசென்டான லைஃப்பை லீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான லைஃப்பை லீட் பண்றதுக்கு ஒரு அடித்தளமாக விளங்கியது அப்படின்னா இந்த புதிய கற்காலத்துல பார்த்தீங்கன்னா 7000 பிசில மெகர்கார் அப்படிங்கிற இடத்துல, மெகர்கார் பாத்தீங்கன்னா இப்ப பிரசன்ட் டே பாகிஸ்தான்ல பலுச்சிஸ்தான் மாகாணத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு போலான் அப்படிங்கிற நதிக்கரையில அமைந்திருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சரிங்களா. ஸோ மெகர்கார் சிச்சுவேட்டட் இன் விச் ரிவர் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போலான் அப்படிங்கிற நதிக்கரையில பார்த்தீங்கன்னா வந்துட்டு பலுச்சிஸ்தான் மாகாணத்துல அமைந்துள்ளது. 7000 பிசியில பார்த்தீங்கன்னா இந்த மெகர்கார்ல அக்ரிகல்ச்சர் பண்ணதுக்கான, விவசாயம் பண்ணதுக்கான ஒரு ஆதாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கிடைக்குது. ஸோ அப்போ ஐவிசி மக்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணல, விவசாயம் பண்ணல. அவங்களுக்கு முன்னாடியே புதிய கற்காலத்திலேயே வாழ்ந்த மக்கள், கற்கால மனிதர்களே என்ன பண்ணிட்டாங்க, மெகர்கார்ல விவசாயம் பண்ணாங்க. பட் அது ரொம்ப எக்ஸ்டென்சிவா இல்ல. அவங்களுடைய பயன்பாட்டிற்கு மட்டும் பண்ணாங்க. அத பேஸா வச்சுதான், அத அடித்தளமா வச்சுதான் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, அங்கிருந்த மக்கள் கொஞ்சம் டெவலப் ஆயி, அங்கிருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராஜஸ்தான்ல எல்லாம் ராஜஸ்தான் அந்த அந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன அதிகமா கிடைக்கும்? உங்களுக்கு காப்பர் வந்துட்டு அதிகமா கிடைக்கும். இன்றளவும் இந்தியாவில் அதிக அளவு காப்பர் சுரங்கம், காப்பர் அதிகமாக தோண்டி எடுக்கப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி எங்க தான், ராஜஸ்தான்ல தான் இல்லைங்களா? ஸோ அப்போ இதே இடத்துல இந்த பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு மெகர்கார், இந்த இடத்துல பாகிஸ்தான்ல மெகர்கார் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு வாழ்ந்த கற்கால மனிதர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒரு சிறிய அளவுல அக்ரிகல்ச்சர் பண்ணி அவங்க லைஃப்ப லீட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அங்க இருந்த மக்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் ஆயி எங்க வராங்க? சிந்து நதிக்கரைக்கு வராங்க. அப்ப நதிக்கரைக்கு வர்றச்ச நம்ம தான் படிக்கிறோம், நதிக்கரைகள் தான் நாகரிக தொட்டில் அப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த நதிக்கரைக்கு வந்ததுனால அவங்களுக்கு நெறைய ரிசோர்ஸ் கிடைக்குது, நெறைய வளங்கள் கிடைக்குது. அத வச்சு என்ன பண்றாங்க, இந்த அக்ரிகல்ச்சர இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுல எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. சரிங்களா? அது போக அப்படியே கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி வரும்பொழுது, அவங்களுக்கு இந்த ராஜஸ்தான் இந்த பகுதிகள்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு காப்பருடைய பயன்பாடு கிடைக்குது. சரிங்களா? காப்பருடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்குது. காப்பர் அவங்க கண்ல படுது. அப்ப அந்த காப்பர் மூலமா நெறைய உபகரணங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமா அக்ரிகல்ச்சர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் டெவலப் ஆகுறாங்க. அவங்க லைஃப் ஸ்டைல் டெவலப் ஆகுது. இல்லைங்களா? கொஞ்சம் ப்ராஸ்பரஸான ஒரு லைஃப்ப வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படிதான் எனக்கு என்னன்னா அவங்க ஒரு நாகரிக மக்களாக எனக்கு உருவாக ஆரம்பிச்சுறாங்க. நாடோடி மக்களாக இருந்து ஒரு இடத்துல தங்க ஆரம்பிக்கிறாங்க. வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இல்லைங்களா? ஸோ
இதுதான். அப்ப என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோன் ஏஜ்ல இருந்து தான் கிராஜுவலா டெவலப் ஆயி ஒரு ஒரு சிவிலைஸ்டான ஒரு பீப்பிளா வந்துட்டு மக்கள் வந்துட்டு மாறுனது தான் வந்துட்டு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த சிவிலைசேஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அடித்தளம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்னதாங்க, இந்த நியோலித்திக் காலகட்டம். அந்த காலகட்டத்துக்கு தான் என்ன பேருன்னா, ப்ரீ ஹரப்பன் ஃபேஸ், ஹரப்பாவுக்கு முற்பட்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அடுத்து பாருங்க, ஏர்லி ஹரப்பன், தொடக்க ஹரப்ப காலம். இப்ப என்ன ஆயிருச்சு, மக்கள் அப்படியே கிராஜுவலா டெவலப் ஆயி எனக்கு ஒரு நாகரிக வாழ்க்கைய இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? இப்பதான் அந்த ஹரப்பன் நாகரிகம் எனக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதான் எனக்கு என்ன பேரு? தொடக்க ஹரப்ப காலம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அப்ப இங்க என்ன மேம் பண்ணாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்த கிராம வாழ்க்கையிலிருந்து எந்த வாழ்க்கைக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க? நகர வாழ்க்கைக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் லைஃப் ஃப்ரம் ரூரல் டு அர்பன் இல்லைங்களா? ஸோ அப்ப என்ன ஆரம்பிக்குது? அக்ரிகல்ச்சர தாண்டி பிற எக்ஸ்டென்சிவான ஆக்குபேஷனையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எக்ஸாக்ட்லி நாடோடி வாழ்விலிருந்து, நொமாடிக் லைஃப்ல இருந்து ஒரு செட்டில்டான ஒரு லைஃப், ஒரு நிரந்தரமாக ஒரு இடத்துல தங்கி வாழக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. வீடு கட்டுறாங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு. இல்லைங்களா? ஓகே. இப்ப எல்லாம் பண்ணியாச்சு மேம். அடுத்து மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ், முதிர்ந்த ஹரப்ப காலம். அப்ப இந்த காலம் தான் பார்த்தீங்கன்னா, ஹரப்பன் நாகரிகம் ஒரு மாரி பீக்ல ரொம்ப ஒரு உச்சத்தில் இருந்த ஒரு காலகட்டம். ரொம்ப பிரபலமா, ரொம்ப ப்ராஸ்பரஸா இருந்த ஒரு காலகட்டம். இப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு பெரிய பெரிய நகரங்கள்லாம் உருவாக ஆரம்பிக்குது. பாப்புலேஷன் அதிகமாக ஆரம்பிக்குது இல்லைங்களா? ஸோ அவங்களுடைய எக்கானமியும் பயங்கரமா டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஒரு ஒரு மாரி அவங்க ரொம்ப பிரபலமா இருந்த ஒரு காலகட்டம். ஆப்வியஸ்லி எந்த ஒரு நாகரிகமோ, இல்ல எந்த ஒரு கிங்டமாக இருந்தாலும் டெஃபினெட்லி அது என்ன தான் ஆகணும்? டிக்ளைன் நோக்கி போய் தான் ஆகணும். அப்ப வீழ்ச்சியை நோக்கி ஹரப்ப நாகரிகம் அ ஸ்டார்ட் ஆன ஒரு காலகட்டம். அதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லேட்டர் ஹரப்பன் ஃபேஸ், இறுதி ஹரப்ப காலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? சரி இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹரப்பன் சிவிலைசேஷனுடைய ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு அம்சங்கள், யூனிக் ஃபீச்சர்ஸ் அப்படிம்பாங்க. சரிங்களா? சரி அப்படி என்ன மேம்னா, ஹரப்பன் நாகரிகத்தில பார்த்தீங்கன்னா, எனக்கு பெரும் பெரும் நகரங்கள், தி மெகா சிட்டீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெரிய நகரங்கள்லாம் எனக்கு காணப்பட்டுச்சு. எக்ஸாம்பிள் எப்படி சொல்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நகரங்கள்ல தேர் இஸ் அ பாப்புலேஷன் ஆஃப் மோர் தென் 30,000 டூ 40,000 30,000லிருந்து 40,000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட நகரங்கள்லாம் எனக்கு காணப்பட்டுச்சு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹரப்பா, மொகஞ்சதாரோவ நான் தாராளமா சொல்லலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இவங்களுடைய நகரங்கள் பெரும்பாலும் திட்டமிடப்பட்ட நகரங்களாக பிளான்டு டவுன்ஸா தான் வந்து இருந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு டவுன்லயுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 பகுதிகள் இருக்கும். தேர் இஸ் 2 ஏரியாஸ் இருக்கும். ஒண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்பர் டவுன் ஆர் சிட்டாடல் அப்படிம்பாங்க. தமிழ்ல பார்த்தீங்கன்னா மேல் நகரம் அல்லது சிட்டாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழ் நகரம், லோயர் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. அ நெறைய நகரங்கள் இருந்தது. அந்த நகரங்கள் பெரும்பாலும் பயங்கரமா பிளான் பண்ணி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதா சொல்றாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் எனக்கு ஹரப்பா அப்படிங்கிற ஒரு நகரம் அப்படின்னா, இங்க இந்த நகரத்துடைய சென்டர் பார்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த பார்ட் மட்டும் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் மேடான ஒரு சமதளத்துல இருக்கும் இல்லைங்களா? அப்போ இது மேடாகும்போது ஆட்டோமேட்டிக்கா மீதி எல்லாம் உங்களுக்கு என்ன ஆயிரும்? உங்களுக்கு வந்து தாழ்வான பகுதிக்கு போயிரும் இல்லைங்களா? அப்ப இந்த மேடான பகுதிக்கு என்ன பேருன்னா, மேல் நகரம்னு சொல்லிட்டு பேரு. அது அப்பர் டவுன் அப்படிம்பாங்க. ஆல்சோ கால்ட் அஸ் சிட்டாடல் அப்படிம்பாங்க. இந்த லோயர் ரீஜனுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லோயர் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. கீழ் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஸோ அப்ப இந்த மாதிரி தான் எனக்கு ஒவ்வொரு சிட்டியுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு பயங்கரமா பிளான் பண்ணி வந்துட்டு கட்டியிருந்தாங்க. ஏன் மேம் இந்த மாரி 2ஆ பிரிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழ் நகரங்கள்ல பார்த்தீங்கன்னா, காமன் பீப்பிள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீடு கட்டி, விவசாயம் பண்ணி ஆ லைக் ஆக்குபேஷன்லாம் அவங்க கன்டின்யூ பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த மேல் நகரங்கள்ல பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஹரப்பன் நாகரிகத்தில பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அரசர் கிங்ஷிப் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் எனக்கு உருவாகல. பட் யார் இருந்தாங்கன்னா, ஒரு ஹையர் அத்தாரிட்டி இருந்தாரு. ஒரு உயர் அதிகாரி இருந்தார். சரிங்களா? இந்த இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன்ல. இந்த உயர் அதிகாரியுடைய வேலை என்ன அப்படின்னா, லைக் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஹரப்பன் நாகரிகத்துடைய இன்னொரு ஒரு சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா, பெருங்குளங்கள் கட்டியிருப்பாங்க. தானிய களஞ்சியங்கள்லாம் வந்து கட்டியிருப்பாங்க. அத அடுத்து நம்ம பார்ப்போம். இல்லைங்களா? ஸோ அந்த மாரியான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் மெயின்டெயின் பண்ண ஆளா எனக்கு யார் இருந்தா? இந்த ஹையர் அத்தாரிட்டி வந்து இருந்தாரு. அந்த கிங்ஷிப் எனக்கு உருவாகல. இல்லைங்களா? நீங்கள்லாம் என்னுடைய மக்கள் நான் தான் உங்களுக்கான அரசன் அப்படிங்கிற கான்செப்ட் உருவாகல. பட் அவங்களுக்கு மத்தியில கொஞ்சம் ஒரு பெரிய ஆளா, அந்த பெரிய ஆள் எப்படி இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ட்ரேடிங்ல ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு பெர்சன்ஸ். வாணிபத்துல ரொம்ப வந்துட்டு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சிங்கா இருந்த ஒரு பெர்சன் இருப்பாரு இல்லையா? அவரு தான் பார்த்தீங்கன்னா, ஒரு உயர் அதிகாரி அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல இருந்தாரு. ஸோ அவர் வாழ்ந்த இடமாக என்ன இருந்திருக்க கூடும்? இந்த சிற்றாடல் வந்துட்டு இருந்திருக்க கூடும் அப்படிங்கிற மாரி நமக்கு சொல்றாங்க. சரிங்களா? அது போக இந்த தானிய களஞ்சியம், பெருங்குளம் அதெல்லாமே இங்க தான் காணப்பட்டுச்சு. இந்த மாரி எனக்கு சிற்றாடல் என்று அழைக்கப்படக்கூடிய அ மேல் நகரங்கள்ல தான் எனக்கு வந்துட்டு காணப்பட்டதா எனக்கு சொல்றாங்க.
ஸோ அப்போ அந்த சிட்டி சரிங்களா? ஸோ ஓகே மேம். அப்ப இந்த பகுதிகள்ல எனக்கு யார் வாழ்ந்திருப்பா? காமன் பீப்பிள் வாழ்ந்திருப்பாங்களா? அங்க அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? வீடுலாம் கட்டி வாழ்ந்திருப்பாங்களா? அப்போ இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இத எப்படி பிளான் பண்ணி கட்டுனாங்க? இந்த சிட்டி பிளானிங் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, முக்கியமான ஸ்ட்ரீட்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணோட ஒண்ணு மீட் பண்ணிக்கிற மாரி இருக்கு மேம். இது ஒரு ஸ்ட்ரீட்டு, இது ஒரு முக்கியமான ஸ்ட்ரீட்டு, இது ஒரு முக்கியமான ஸ்ட்ரீட், இது ஒரு முக்கியமான ஸ்ட்ரீட்னா, இந்த எல்லா ஸ்ட்ரீட்டுமே ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன ஆகுது? ஜாயிண்ட் ஆகுது. இல்லைங்களா? அப்போ எல்லா முக்கியமான ஸ்ட்ரீட்டுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒன்றே ஒன்று மீட் பண்ணிக்கிற மாரியான ஒரு செட்டப்ல பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. அப்ப இங்க பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுறாங்க. ஸ்ட்ரீட்ல பார்த்தீங்கன்னா, இங்க வீடு கட்டுறாங்க இல்லைங்களா? எல்லா வீடும் எப்படி இருக்குங்களாமா? ஒரே மாரி இருக்காம். லைக் இங்கிருந்து பார்த்தோம்னா, அப்படியே ஒரே மாரி, ஒரே நேர்கோட்டுல இருக்கு. இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே நேரா இருக்கு. கொஞ்சம் கூட அப்படி இப்படி கிடையாது. ரொம்ப நேரோவான ரோட்ஸ் இருக்கு. ரொம்ப ம் அ பிராடான ரோட்ஸுமே எனக்கு இருக்கு இல்லைங்களா? அதே மாரி அந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் எனக்கு அடுக்குமாடி வீடுகளாகத்தான் இருந்திருக்கிறது இல்லைங்களா? 2 ஆர் மோர் ஃப்ளோர்ஸ் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாடிகள் கொண்ட வீடுகளாக இருந்திருக்கிறது. பெரும்பாலும் பிரிக்ஸ வச்சு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டியிருக்காங்க. ஸோ வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்லயுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுதான் வீடு அப்டின்னா, எவ்ரி சிங்கிள் ஹவுஸ் ஆஃப் த ஹரப்பன் சிவிலைசேஷன் ஹேஸ் அ டாய்லெட் அண்ட் பாத்ரூம் இல்லைங்களா? ஸோ ஒரு குளியலறை இருந்திருக்கும், ஒரு கழிவறை இருந்திருக்கும், ஒரு கிணறு இருந்திருக்கும். ஸோ இந்த ரூம்ல இந்த கழிவறை மற்றும் குளியலறையிலிருந்து வரக்கூடிய கழிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா போய் ஒரு இடத்துல வந்துட்டு டிஸ்போஸ் ஆகுற மாரியான செட்டப் எல்லாமே பக்காவா எனக்கு யாரு பண்ணியிருந்தா? ஹரப்பன் மக்கள் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அந்த வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ராப்பரா வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணாங்க. அதே மாரி எனக்கு ஒவ்வொரு வீட்ல இருந்தும் வரக்கூடிய கழிவுகளும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒன்றாக சேர்ந்து அந்த ஸ்ட்ரீட்டோட இறுதியில பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல போய் எல்லாமே வந்துட்டு டீகம்போஸ் ஆகுற மாரி தான் எனக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க சுகாதாரத்துக்கு, சானிடேஷனுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் குடுத்து தான் வந்துட்டு சொல்றாங்க. ஸோ தட்ஸ் வை தே தே ஆர் கால்ட் அஸ் எ சிவிலைஸ்டு பீப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு ரூம்லயுமே பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ரூம்ஸ் இருக்குமா. நெறைய ரூம்ஸ் இருக்குமாமா. லைக் கிச்சன் இருந்திருக்கு. பட் பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நோ வென்டிலேட்டர்ஸ். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா, அந்த ஜன்னல் அப்படிங்கிற மாரியான ஒரு செட்டப்லாம் வந்துட்டு பெருசா எங்கேயும் இல்லன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ அப்போ மாடி வீடு அப்படிங்கும்போது, மாடி படிகள்லாம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் என்னங்க மேட் அப் ஆஃப் வுட் மரத்தால் செய்யப்பட்டிருக்கிறது. தேர் வாஸ் எ வெல், டாய்லெட் அண்ட் பாத்ரூம் இன் எவ்ரி சிங்கிள் ஹவுஸ். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு டேப்லோ காலம். இம்பார்ட்டன்ட் சிட்டீஸ் இல்லைங்களா? ஸோ ஆல்ரெடியே பார்த்துட்டோம். ஹரப்பான், மொஹஞ்சதாரோ 2மே எங்க இருக்குன்னா, பாகிஸ்தான்ல பிரசன்ட் டே பாகிஸ்தான்ல இருக்கு. தோலவிரா, லோத்தல், சுர்கோட்டடா 3மே எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குஜராத்ல காணப்படுகிறது. காலிபங்கன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு ராஜஸ்தான்ல காணப்படுகிறது. பனாவாலி, ராக்கிகாரி உங்களுக்கு 2மே வந்துட்டு ஹரியானா. நெக்ஸ்ட் கோட் டிஜி வந்துட்டு சிந்துல. நெக்ஸ்ட் ரூபார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பஞ்சாப் மாகாணத்துல காணப்படுகிறது. இது கண்டிப்பா நம்ம படிச்சுக்கணும். ஸோ இதுல இந்த தோலவிரா பார்த்தீங்கன்னா, இந்த தோலவிரா குஜராத்ல உள்ள தோலவிரா இப்போ 2021ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, யுனெஸ்கோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஸோ யுனெஸ்கோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐநா சபையுடைய ஒரு 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 அமைப்பு தான். லைக் பாரம்பரியமான நகரங்கள், மொழி, இடங்கள், ம் அ மொனுமெண்டல் பில்டிங்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கீகரிக்கும் ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யுனெஸ்கோன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் இல்லைங்களா? இந்த யுனெஸ்கோ அமைப்பு 2021ல பார்த்தீங்கன்னா, இந்த தோலவிராவ ஒரு ஹெரிடேஜ் சிட்டி, ஒரு பாரம்பரிய நகரமாக எனக்கு வந்துட்டு அறிவிச்சாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, யுனெஸ்கோ அமைப்பு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யார மொகஞ்சதாரோ இருக்கு இல்லையா? மொகஞ்சதாராவ பார்த்தீங்கன்னா, அதே மாரி ஹெரிடேஜ் சிட்டியா வந்துட்டு எனக்கு அறிவிச்சிருப்பாங்க. பட் மொகஞ்சதாரோ இப்ப எங்க இருக்கு? பாகிஸ்தான்ல இருக்கு இல்லைங்களா? அப்போ கொஸ்டின் கேட்குறாங்க. யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஹரப்பா நாகரிகத்தின் முதல் நகரம் எது? விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் சிட்டி ரெகக்னைஸ்டு பை யுனெஸ்கோ இன் ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எனக்கு யாரு தான்? மொகஞ்சதாரோ தான். இதே இந்தியாவில் உள்ள நகரங்களில் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஹரப்பா நாகரிகம் எது? ஹரப்பா நகரம் எது? அப்படின்னு கேட்டாங்கன்னா, சரிங்களா? ஆப்வியஸ்லி என்னதான்? தோலவிரா தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அங்கீகரிச்சதுன்னா மொகஞ்சதாரோ தான். பட் அது எங்க இருக்கு? பாகிஸ்தான்ல இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்தியான்னு மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா, இந்தியால உள்ள நகரங்கள்ல ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் ஆனது எனக்கு வந்து என்னதான்? தோலவிரா அப்படிங்கிற சிட்டி தான். இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சார்பான ஒரு பாயிண்ட். ஓகே. சோ இப்ப ஹரப்பா பத்தி படிக்கிறோம். முன்னாடியே படிச்சிருப்போம். ஹரப்பாக்கு வேற என்ன பேர் இருக்குன்னா, புதையுண்ட நகரம்னு சொல்லிட்டு பேர் இருக்கு. ஸோ 1921ல யார் கண்டுபிடிச்சா? சர் ஜான் மார்ஷல் கண்டுபிடிச்சாருன்னு படிக்கிறோம். ஸோ ஹரப்பா பார்த்தீங்கன்னா வரையும் எனக்கு ராவி நதிக்கரையில் அமைந்திருக்கும். பாகிஸ்தான்னு படிச்சுட்டோம். பாகிஸ்தான்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்னா, மண்டகோமாரி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எனக்கு சிட்டுவேட் ஆயிருக்கும். ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதாரோவுக்கும் இடையிலான தூரம் பார்த்தீங்கன்னா 640 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹரப்பால பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு தாய் கடவுள், அதாவது ஒரு பெண் கடவுள். ஹரப்பா மக்கள்
அதிகமா வழிபட்டது பார்த்தீங்கன்னா, பெண் கடவுள் தான் வந்து அதிகமா வழிபட்டுருப்பாங்க. ஸோ, அப்ப அந்த தாய் கடவுள் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய இடுப்புல பார்த்தீங்கன்னா, ஒரு இடுப்புல இருந்து ஒரு செடி வந்துட்டு படர்ந்திருப்பது மாரி. ஒரு முத்திரை சரிங்களா? ஸோ சீல் அப்படிம்பாங்க. ஸோ முத்திரைங்கிறது ஒண்ணும் கிடையாது. இந்த மாரி ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். ரெக்டாங்குலர் ஷேப்ல பார்த்தீங்கன்னா, லைக் ஏதாவது ஒரு பிக்சர்ஸு லைக் இந்த மாரி இப்ப படிக்கிறோம் இல்லையா? ஒண்ணுதான். ஒரு ஒரு மதர் காடஸ் அவங்களோட இடுப்புல இருந்து எண்ணெய் படர்ந்திருக்கிற மாரி, ஒரு தாவரம் படர்ந்திருப்பது போன்ற ஒரு உருவம். இந்த மாரி ஏதாவது ஒரு பிக்சர்ஸ் ஏதாவது ஒரு குறியீடுகள் கொண்ட ஒரு ஸ்ட்ரக்சர் தான் பார்த்தீங்கன்னா, இந்த சீலு. இது பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் உங்களுக்கு ஸ்டோன்ல செஞ்சிருப்பாங்க, காப்பர்ல செஞ்சிருப்பாங்க, பிரான்ஸ்ல செஞ்சிருப்பாங்க, இல்லைங்களா? பட் இரும்பு மட்டும் கிடையாது. பிகாஸ் ஹரப்பா மக்களுக்கு தெரியாத ஒரு உலோகம்னா என்னதுங்க? அயன். ஹரப்பா மக்களுக்கு எத பத்தின ஒரு நாலேட்ஜ் இல்லைங்க. அயன பத்தின ஒரு நாலேட்ஜ் இல்ல. மத்தபடி மீதி எல்லா மெட்டீரியல்ஸுமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு தான் இருந்தது. ஸோ, அப்ப இந்த சீல் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு ஒரு அடையாளத்துக்காக பயன்படுத்துனாங்க. இந்த சீல பார்த்தாவே இது தெரிஞ்சு போயிரும். இது வந்துட்டு என்னதான் இந்த மாரி ஹரப்பா மக்களுடைய ஒரு முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அடையாளத்துக்காக அவங்க பயன்படுத்துனாங்க இல்லைங்களா? அப்ப அந்த மாரியான ஒரு சீல் சரிங்களா? மதர் காடஸ் வித் எ பிளான்ட் குரோயிங் ஃப்ரம் த வார்ப். இடுப்புல இருந்து ஒரு தாவரம் படர்ந்து வருவது போன்ற உருவம் கொண்ட ஒரு ஒரு பெண்ணின் ஒரு உருவம் பொதிக்கப்பட்ட ஒரு முத்திரை என்பது எனக்கு ஹரப்பால எனக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மொகஞ்சதாரோ. இதுக்கு என்ன மேம் பேர் அப்படின்னா, மவுண்ட் ஆஃப் டெட் அதாவது இறந்தவர்களின் நகரம் என்று பெயர். 1922ல ஆர்.டி. பானர்ஜி என்பவரால் கண்டறியப்பட்டது. இது எந்த நதிக்கரையில பார்த்தீங்கன்னா, சிந்து நதிக்கரையில் அமைந்துள்ளது. பாகிஸ்தான்ல லர்கானா டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு சிட்டுவேட் ஆயிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்டாச்சு ஆஃப் டான்சிங் கேர்ள். ஒரு நடனமாடும் ஒரு மங்கையின் உருவம். சரிங்களா? ஸோ எக்ஸாக்ட்லி சரிங்களா? இவங்க தான் சரிங்களா? ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாரியான ஒரு கேர்ளுடைய ஒரு ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா, மேட் அப் ஆஃப் பிரான்ஸால செய்யப்பட்ட ஒரு ஸ்டாச்சு. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த ப்ரீஸ்ட் ஆஃப் ஸ்டாட்டைட். ஸோ ப்ரீஸ்ட்னா இவங்க தான் பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ட். ஒரு மத குருன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஷால்லாம் போட்டிருப்பாங்க. ஷால்ல பார்த்தீங்கன்னா, நெறைய டிசைன்லாம் போட்டு சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ இந்த மதகுரு இவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதால செய்யப்பட்டிருப்பாங்கன்னா, ஸ்டியாடைட் அப்படிம்பாங்க. ஸோ ஸ்டாட்டைட்னா ஒண்ணும் இல்ல. சுண்ணாம்புக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சுண்ணாம்புக்கல் அல்லது நுரைக்கல் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்கலாம் எனக்கு எங்க காணப்படுறாங்கன்னா, இந்த மாரியான ஸ்டாச்சூஸ் 2மே எனக்கு பார்த்தீங்கன்னா, மொகஞ்சதாரோல கிடைக்குது. அது போக பார்த்தீங்கன்னா, அசெம்பிளி ஹால் அதாவது மக்கள் கூடக்கூடிய ஒரு சபை அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்க இருக்குன்னா, எனக்கு மொகஞ்சதாரோல கிடைக்குது. அது போக எனக்கு சுண்ணாம்பு கல்லால் செய்யப்பட்ட சுண்ணாம்புக்கல் அல்லது நுரைக்கல் அப்படிம்பாங்க. இந்த சுண்ணாம்பு கல்லால் செய்யப்பட்ட நெறைய பீட்ஸ்னா ஒண்ணும் இல்ல மணி. நெறைய மணிகள் இருக்கும் இல்லையா? நம்ம ஜுவல்ஸா போட்டுப்போம் இல்லையா? அந்த மணிகளும் பார்த்தீங்கன்னா, எனக்கு குவியல் குவியலாக எனக்கு மொகஞ்சதாரோல கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, லோத்தல். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு சிட்டி லோத்தல். லோத்தல் எங்க காணப்படுகிறது? குஜராத்ல காணப்படுகிறது. 1957ல எஸ்.ஆர். ராவ் என்பவரால் கண்டறியப்பட்டது. எந்த நதிக்கரைன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பாகுவார் நதிக்கரையில எனக்கு சிட்டுவேட் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான துறைமுகமாக இருந்தது. ஹரப்பா மக்களுடைய கடல்வழி வாணிபத்துக்கு பயன்பட்ட ஒரு முக்கியமான துறைமுகம் என்றால் இந்த லோத்தல் தான். இதுதான் மனிதனால் கண்டறியப்பட்ட முதல் துறைமுகமா எனக்கு வந்துட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிரேட் பாத். பெருங்குளம் அப்படிங்கிறதும் ஹரப்பா மக்களுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி தான். ஸோ இது ஒண்ணும் இல்ல விச் இஸ் சிமிலியர் டூ ஸ்விம்மிங் பூல் மாரியான ஒரு ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ இந்த மாரி எனக்கு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இறங்கி வரதுக்கும், ஏறி போறதுக்கும் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இதோடைய லென்த் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 39 ஃபீட் 39 அடி நீளம் கொண்டது. அகலம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 23 ஃபீட். சரிங்களா? ஸோ 23 ஃபீட் வந்து என்னதுங்க? ஆக்சுவலி இதுதான் நமக்கு லென்த். இது பார்த்தீங்கன்னா லென்த் நம்ம நம்ம இப்படிதான் பார்க்கணும் இல்லையா? நமக்கு வந்து இதுதான் நமக்கு இது. ஏன்னா ரெக்டாங்குலர் ஷேப்னா இப்படி தானே இருக்கும் இல்லையா? ஸோ 39 ஃபீட் லென்த்து, 23 ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிரெத்து, டெப்த் உள்ள ஆழம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே 8 ஃபீட் டெப்த். இந்த மாதிரி ஆழம் கொண்ட ஒரு ஸ்ட்ரக்சரு. இது பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப்சம் அப்படிங்கிற ஒரு 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 மெட்டீரியலால பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பூசியிருப்பாங்க. பிகாஸ் நாங்க ஸ்விம்மிங் பூல்ல கீழ என்ன போட்டிருப்போம்? டைல்ஸ் போட்டிருப்போம். ஸோ என்ன ஆகாது? தண்ணி உள்ள போகாது. பட் இங்க என்ன பண்றாங்கன்னா, ஜிப்சம் கொண்டு பூசப்பட்டிருக்கும். பூசி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்துல கிணறு இருக்கும். கிணறுலருந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி எங்க வரும்? இந்த குளத்துக்குள்ள வரும். சரிங்களா? எதுக்கு மேம் இந்த குளம்னா, ஏதாவது ஒரு ஒகேஷன், ஒரு ஃபெஸ்டிவல் அந்த மாரி சமயத்துல மக்கள் அனைவரும் ஒரு ஹேப்பியா ஒரு இடத்துல வந்துட்டு ஒன்றாக கூடி, குளிச்சுக்கக்கூடிய ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கிரேட் பாத். மேலேயே பக்கத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ட்ரெஸ் மாத்திக்கிறதுக்கான தேர் வாஸ் எ ரூம் ஃபார் சேஞ்சிங் த க்ளோத் இல்லைங்களா? அப்ப உடை மாற்றுவதற்கான அறைகளும் பார்த்தீங்கன்னா, யார் வந்து உருவாக்கியிருந்தா? ஹரப்பா மக்கள் எனக்கு உருவாக்கியிருந்தாங்க. இது முதல்ல எங்க காணப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மொகஞ்சதாரோல காணப்பட்டிருக்கு. இந்த கிரேட் பாத் பெரும்பாலும் ஒரு சிட்டில இருக்கும் இல்லைங்களா? அந்த சிட்டி நம்ம தான் 2ஆ பிரிச்சோமே. அப்பர் டவுன், லோயர் டவுன்னு பிரிச்சோம் இல்லையா?
இந்த கிரேட் பாத் பெரும்பாலும் எனக்கு மேல் நகரங்கள்ல தான் காணப்படுதா எனக்கு வந்துட்டு சொல்றாங்க. இது அவங்களுடைய இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா, கிரானரீஸ் அதாவது தானிய களஞ்சியம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒண்ணும் இல்ல, ஒரு ஸ்டோர் ரூம் மாரி தான். நம்ம எப்படி வீட்ல வந்துட்டு தானியங்கள்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்போம் இல்லைங்களா? அதே மாரி தான் எனக்கு இந்த கிரானரீஸ் காணப்படக்கூடியதும் ஆப்வியஸா எங்க தாங்க? அப்பர் டவுன்ல தான். எனக்கு மேல் நகரங்கள்ல தான் காணப்படுகிறது. தானியங்களை சேமித்து வைப்பதற்காக ஃபார் த பர்ப்பஸ் ஆஃப் ஸ்டோரிங் கிரெயின்ஸ் இல்லைங்களா? ஸோ அப்ப மிச்சமான மீதியான தானியங்களை தேவைக்காக சேமித்து வைப்பது தான் என்னது? கிரானரீஸ் அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா 150 ஃபீட் லென்த். ஏன்னா பெருசா வேணும் இல்லையா? 150 ஃபீட் லென்த், 50 ஃபீட் பிரெத். ஒரு குடோன் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். எனக்கு ஹரப்பால மட்டுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு 6 தானிய களஞ்சியம் அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு காணப்படுறதா வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இந்த கிரேட் பாத், கிரானரீஸ் பிளஸ் அவங்களுடைய சிட்டீஸு, பிளான்ட் டவுன்ஸு இல்லைங்களா? சிட்டி பிளானிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஹரப்பன் மக்களுடைய ஒரு முக்கியமான ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ், ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது. இது போக அவங்களுடைய ஆக்குபேஷன்ஸ், அவங்களுடைய ஸ்கிரிப்ட் எப்படி டிக்ளைன் ஆனாங்க எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஆல்.